स्मारकुष्ठछायाचक्रमेध चोरोनाद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे ஐயாவை தலைவராக்குறேன்னு சொன்னது சரி, பதிலுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எனக்கு அந்த மரகத லிங்கம் வேணும். எல்லையம்மன் கோயில்ல அமாவாசை பூஜைக்காக காத்துட்டு இருக்கிறேன். அந்த மரகத லிங்கம் வேணும். என்ன பேசுற நீ? இவ்வளவு வருஷமா நாங்க பரம்பரையா வச்சு பூஜை செய்துக்கிட்டு வரோம். அது தொட்டால சாம்பிள் ஆயிடுவோம், தெரியுமா? அதெல்லாம் கட்டுக்கதை காங்கையா. பூஜை பண்ணாதான் அந்த சக்தி கிடைக்கும். அது இப்ப வெறும் கல்லுதான். அமாவாசைக்கு அப்புறமாதான் அது அவதாரமா மாறும். எனக்கு அது அமாவாசைக்கு முன்னாடியே வேணும். இது என் பரம்பரைக்கு நான் செய்யற துரோகம். இது எனக்கு மட்டும் செய்யற உதவி இல்ல, உனக்கு நீயே செஞ்சுக்கிற நன்மையும் தான். அமாவாசை பூஜை நடந்து அந்த மரகத லிங்கத்துக்கு சக்தி வந்தா அடுத்து என்ன நடக்கும்? செங்கோடனுக்கு தான் எல்லா ஆளுமை சக்தியும் கிடைக்கும், உனக்கு வராது. ஏன்னா செங்கோட அப்பாவோட 2ஆம் தாரத்துக்கு பிறந்தவன் நீ. நேரடி வாரிசு இல்லை. அதனால மரகத லிங்கத்துக்கு பூஜை நடந்துட்டா நீ எப்பவுமே இங்க தலைவர் ஆக முடியாது. காலம் முழுக்க ஒரு வேலைக்காரனா அவருக்கு பயந்து பயந்து தான் வாழ வேண்டியது.
அந்த மரகத லிங்கத்தை உனக்கு தரதுனால உனக்கு என்ன லாபம்? உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இருந்தாலும் சொல்றேன். நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இப்ப வெறும் கல்லு. அது என்கிட்ட வந்தா அதை என்னோட மந்திரத்தால உருவேத்தி எனக்கு சாதகமா மாத்திக்க. அதனால உனக்கு கெடுதல் எதுவும் வராது. என்ன நம்பு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீயும் தலைவனாகலாம். சரி. எப்போ கிடைக்கும் அந்த மரகத லிங்கம்? கூடிய சீக்கிரம். நாங்கெல்லாம் கெட்டவங்க, உங்க அப்பாரு மட்டும் நல்லது பண்றாரா? அந்த ஆளு இங்க எங்க அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுன வகந்துருவன். அவரை பத்தி தெரிஞ்சுதான் இப்படி எல்லாம் பேசுறியா, தெரியாம பேசுறியான்னு ஒண்ணுமே புரியல. மேற்கால ரோட்டோரமா நல்ல ஒசரமா அகலமா நிறைய மரம் இருக்கு. 10 20 மரம் கூட வெட்டலாம். அவரை பத்தி நீங்க தப்பா சொன்னீங்களா? தப்பா இல்ல, சரியாதான் சொன்னோம். அது கூடிய சீக்கிரம் உனக்கே புரிய வரும். அதுக்கப்புறமாவது என்ன நீ நம்புவேன்னு நினைக்கிறேன். என்ன பொன்னி, இன்னும் சாப்பாடுல போல இருக்கு? பசி இல்ல. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி இருக்கு. எதை நினைச்சு கவலைப்படுறதுனே தெரியல. ஆனா மனசு வெறுமையா இருக்கு. ஏதோ என்ன சுத்தி தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. ஒருத்தரை கண்மூடித்தனமா நம்பலாம். ஆனா அவங்க நல்லவங்களா, நல்லது பண்றவங்களான்னு முதல்லயே தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காம ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சு அது பொய்யா போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பெத்தவங்களா இருந்தாலும் சரி, மத்தவங்களா இருந்தாலும் சரி. ஐயோ எரியுதே! ஐயோ வாங்க வாங்க எரியுதே! ஐயோ எரியுதே! ஐயோ எரியுதே! என்னம்மா? என்ன? எங்கம்மா? நெருப்புங்க! தாங்கயா? பாருங்க! என்னடா வச்சுக்காங்கயா?
பாக்கிறதுக்குள்ள நெருப்பு பத்திக்கிச்சிங்க. அண்ணா அண்ணா விடுண்ணே எல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணே. விடுடா. அட விடுண்ணே வாயை விடுறா. என்னையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுண்ணே வாங்க அண்ணே. கிட்ட வாங்க அண்ணே. அண்ணா சொல்றா கேளுங்கண்ணே. போச்சு, எல்லாம் போச்சு. தீய வழி வந்த செல்வம் தீயின் வழி போகும். அது நடந்தா உனக்கும் நம்பிக்கை வரும். உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தின உண்மை புரியும். நல்ல வேலை பணத்தோட போச்சு. யாருக்கும் ஒன்னும் ஆகல. பணம்னா உனக்கு சாதாரணமா போச்சா? இத சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன். இது வரைக்கும் நானே மொத்தமா பார்க்காத பணம் எல்லாம் போச்சு. என்னுடைய உழைப்பு எல்லாம் மொத்தமா போச்சு. இத கவனமா பார்த்துக்கிறது உங்களுக்கு யாருக்கும் துப்பு இல்ல. போச்சு, எல்லாம் போச்சு. எரிகிறது பணம் இல்லப்பா, உங்களோட உழைப்பும் இல்ல. எரிகிறது மரம், எரிகிறது இந்த காடு. எரிகிறது என்னோட நம்பிக்கை. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். என்ன? எங்க அப்பா பத்தி சொன்னது, நடக்க போற பூஜையை பத்தி சொன்னது, எல்லாத்தையும் முழுசா நம்புறேன். ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என்னாச்சு? என்னை சுத்தி யாரும் நல்லவங்களா இல்ல. இத்தனை வருஷமா நம்ப ஏமாந்திருக்கேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, யாரையும் பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல, பழக பிடிக்கல. எங்க அப்பா அவரு பொன்னி அழாத. இது அழற நேரம் இல்ல, எல்லாத்தையும் சரி செய்யற நேரம். நமக்கு அதுக்கு தான் அவகாசம் இருக்கு. மத்தவங்கள நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு நேரத்தை விட்டுட்டா உன்னோட உயிருக்கு வர ஆபத்தை நம்மளால தடுக்க முடியாம போயிடும். போகட்டும். இனிமே இந்த உயிர் இருந்தா என்ன, போனா என்ன? தப்பான வழியில வந்த பணத்துல சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு அது. நான் சாகிறது தான் எங்க அப்பாவுக்கு கொடுக்கிற தண்டனை. நீ சாகிறதுனால எதுவும் மாறிடாது. ஆனா நீ உயிரோட இருந்தா எல்லாத்தையும் மாத்த முடியும். உன்னால இந்த ஊரை மாத்த முடியும், மக்களை மாத்த முடியும். உங்க அப்பா இதுவரைக்கும் செஞ்சு வந்த பாவத்துக்கு உன்னால பிராயச்சித்தம் தேடி கொடுக்க முடியும். மறுபடியும் இந்த பூமிய நல்ல சக்திகள் எப்பவும் இருக்கிற இடமா உன்னால கொண்டு வர முடியும். அதுக்கு நீ உயிரோட இருந்தே ஆகணும். அதுக்கு நீ நம்பிக்கை வைக்கணும். உன் மேல, என் மேல, சக்தி மேல. ஏன்னா வேற யாரும் நம்ம கூட வர போறது இல்ல. ஆனா நம்மளை எதிர்க்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் முறியடிச்சு அமாவாசை பூஜைய நீ நல்லபடியா முடிக்கணும். கண்டிப்பா இந்த பூஜை நான் நடத்தியே ஆகணும். எனக்காக இல்ல,
இந்த காட்டுக்காக, என்னோட அப்பாவி மக்களுக்காக நான் அதை செஞ்சே ஆகணும். கூடவே நீயும் உயிரோட இருந்தாகணும் பொன்னி. உனக்கான வாழ்க்கைய நீ வாழ்ந்தாகணும். அதுக்கு பூஜை முடிஞ்ச உடனே அன்னைக்கு பேசின மாதிரி உன்னோட கழுத்துல தாலி ஏறணும். சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி. இங்க பாரு, உனக்கு நிஜமாவே சக்தியை கல்யாணம் பண்றதுல இஷ்டம் தானே? சக்திக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்காரு. இதையும் செய்வாரு. ஆனா நீ இதே நம்பிக்கையோட உறுதியோட எப்பவும் இருக்கணும். எதையும் போட்டு மனசை குழப்பிக்காம வீட்டுக்கு போ. சரி. அத முதல் பலியிலேயே தடுத்துட்டா தொடர் பலி முடியாம போகும். அப்படி இல்லை, இன்னொரு பலி. அதையும் தடுக்க முடியாம போயிட்டா இன்னொரு பலி. அதுவும் முடியாம போயிட்டா இன்னொன்னு, அப்புறம் இன்னொன்னு, அப்புறம் இன்னொன்னு. பலி தொடர்ந்துகிட்டே இருக்கும். நமக்குள்ள இருக்கிறது ஒரு ஒப்பந்தம். உனக்கும் லாபம், எனக்கும் லாபம். ஆனா காலம் கடந்து நடக்கிற எதுவும் நல்லது தராது. நீயும் அந்த நலனும் ரொம்ப தாமதப்படுத்துறீங்க. இல்ல, நீ அவசரப்படுற விஷயம் இல்லை இது. நானும் நானும் திட்டம் போட்டிருக்கோம். பக்கத்து மலையில இருக்கிற மாந்திரிங்காலுக்கும் இந்த மரதலிங்க மேல ஒரு கண்ணு உண்டு. ஆனா யாரும் உன்ன மாரி சொந்தம் கொண்டாட ஆசைப்பட்டது இல்லை. ஒரு வருஷம் பூஜை மட்டும் கேட்பாங்க. ஆனா நாங்க அனுமதிக்க மாட்டோம். புரியுது. அவங்க திருடிட்டாங்கன்னு சொல்லி பழிய போட திட்டம் போட்டிருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு தான் அவங்களாம் வேட்டைக்கு போயிட்டு ஊர் திரும்புற நாள். நாங்க நாளைக்கு அதை எடுத்துடலான்னு இருக்கோம். அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை. ஞாபகம் இருக்குல்ல? அதுவும் தெரியும். திருமணி வந்ததும் தெரியும். அவங்க தயாராகிட்டு தான் இருக்காங்க. அமாவாசை பூஜைக்கு மட்டும் தயாராகிற மாதிரி தெரியல. அவங்க வேற எதுக்கோ திட்டம் போகிற மாதிரி தெரியுது. என்ன சொல்ற? ஏதாவது தப்பு நடந்துருச்சா? நான் இத்தனை வருஷமாக இவ்வளவு வேதனையும் தாங்கிக்கிட்டு இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே பொன்னி தான். அது உங்களுக்கே தெரியும் ஐயா. பொன்னிக்கும் உனக்கும் என்ன? எல்லாரும் மாரி பேசி சிரிச்சிட்டு இருந்த பையன்தான். அண்ணன் தான் இவனுக்கு எழுத படிக்க தெரியும்னு உழவு பார்க்குற வேலைக்கு அனுப்புனாரு. இவனோட அடையாளத்தை மாற்றி திருநங்கையாவும் நடிக்க சொன்னாரு. அப்போ நான் தயங்கினேன். திருநங்கையாக மட்டும் இல்லை, வாயை பேச முடியாத ஆளாகவும் நடிக்க சொன்னார். அப்படி நான் பேர் எடுத்துட்டா நாளைக்கு எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர், நான் சொன்னதை செய், என் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் இவ்வளோ நாளாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பொன்னி அந்த ரேஞ்சர் விரிச்ச வலையில விழுந்துட்டான். கவலைப்படாதனலா, பொன்னி எனக்கும் பொண்ணு மாதிரி தான். அண்ணன் நிறைவேற்றாத வாக்க நான் செய்கிறேன். இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி லிங்க பூஜை நடக்காமல் போயிடுச்சுன்னா அண்ணன் எதுவும் இல்லாமல் போயிடுவாரு. இப்போ வேவர் பண்ணுற தொழில் என்ன நம்பி தான் நடக்குது. இத்தனை நாளாக நான் யோசிக்கல. இப்போ எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கு.
நிச்சயமா பொன்னியை நீ தான் கல்யாணம் பண்ணுவ. அந்த ரேஞ்சர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. பொன்னியை கல்யாணம் பண்ணி காமிக்கிறான்னு என்கிட்டயே சவால் விட்டுருக்கான். பொன்னியும் இப்ப அவன் பக்கம் தான் இருக்கா. நிச்சயமா அது அவனுக்கு சாதகமா தான் இருக்கும். அந்த ரேஞ்சர் உயிரோட இருந்தா தானே என் பொண்ணியை கட்ட முடியும். சுந்தரபாண்டிய கொன்ன மாதிரி அந்த ரேஞ்சரையும் கொல்ல போறியா? எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கொலையை கூட என் பொண்ணிக்காக தான் செஞ்சேன். பொன்னியை கடத்துறதா அவங்க கூட சேர்ந்து அவன் பேசினான். அதுதான் அந்த நேரத்தில் அவனை விட்டுட்டா மறுபடியும் சிக்க மாட்டான்னு. என் கூட சேர்ந்து திட்டம் போட்டா என்னையும் இல்லை நீ பழி வாங்கியிருக்கணும். நீ சாதாரண பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஐயா கிட்டேயும் சொல்லியிருக்கேன். அதான் அவனை இல்லாமல் தூக்கிட்டேன். பொன்னியை இந்த ஊரை விட்டு வெளியில கொண்டு போகணும்னு நினைச்சது கூட அந்த ஆபீசர் கிடைக்க கூடாதுன்னு தான். ஏன்னா அந்த ஆபீசர் சக்தி என்கிட்டயே நேருக்கு நேரா சவால் விட்டான். அதான் நாளைக்கு அந்த சக்தி டவுனுக்கு போய் அவன் மேலதிகாரிகளை பார்த்து பேச போறான். உங்க எல்லார பத்தின ஆதாரங்களையும் தரப்போறான். சுந்தரபாண்டிக்கு அந்த ஆதாரங்கள் தான் இப்போ அவனுக்கு பலமா இருக்கு. டவுனுக்கு கிளம்பி போகிற ஆள் டவுனுக்கும் போய் சேரக்கூடாது, இங்கேயும் திரும்பி வரக்கூடாது. கவலைப்படாதீங்க, நாளைக்கு அவன் கதையை முடிச்சிட்டு வரேன். அதுக்குள்ளே மரகதலிங்கத்தை எடுத்துடலாம். அவன் சாவை பற்றி ஊரே கலவரப்படும். அதை பயன்படுத்தி அந்த லிங்கத்தை நம்ம எடுத்துருவோம். நல்ல திட்டம் தான். இவ்வளோ அறிவை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு சாதாரண சமையல்காரனா இருந்திருக்கியே. செங்கோடனுக்கு உன்னை சரியா பயன்படுத்திக்க தெரியல. நீ எங்களுக்கு உதவுறதால நானும் ஒரு உதவி செய்கிறேன். என்ன? உன்னோட காணாத போன தாயத்து இப்போ பிரியா கிட்ட தான் இருக்குது.